Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும், எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை. பல போராட்டங்கள் வழிகளை கடந்துதான் நம்ம ஒவ்வொருவரும் வாழ்க்கை பயணத்தை நடத்திட்டு இருக்கோம். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம்ம வாழ்விலும் வெற்றிகள் மலரும் அப்படிங்கிற நம்பிக்கையில பயணிச்சுட்டு இருக்க அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் மணிவண்ணன். ஆக்டர் மணிவண்ணனை நம்ம யாராலையும் மறக்க முடியாது. ஒரு சிறந்த நடிகர். எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதில் கலக்கக்கூடிய ஒரு மாமனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம். அது வில்லத்தனமாக இருந்தாலும் சரி, சென்டிமெண்டாக இருந்தாலும் சரி, என்ன ரோலாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக கொடுக்கக்கூடிய மணிவண்ணன் அவர்களுடைய நினைவு என்றும் வாழட்டும் சொல்லி இந்த நிகழ்வை உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம், இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம். அனைவராலும் நம்பப்பட வேண்டும். யாரையும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தல. யார் மீது மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வு கிடையாது கிடையாது கிடையாது. தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்வு அவருடைய நினைவுக்காக மட்டும் 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 மட்டும்னு சொல்லி இந்த நிகழ்வை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வாங்க மக்களே, நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஹாய், வணக்கம். நடிகர் மணிவண்ணன், உங்களுடைய ஆன்மா இருக்கா? ஹாய், வணக்கம். நடிகர் மணிவண்ணன், உங்களுடைய ஆன்மா இருக்கா? ஆக்டர் மணிவண்ணன், உங்களுடைய ஆன்மா இருக்கா? காத்து கொண்டிருக்கிறோம். நடிகர் மணிவண்ணன், உங்களுடைய ஆன்மா இருக்கா? நடிகர் மணிவண்ணன் அவர்களின் ஆன்மா இருக்கா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு, எங்க பயணிக்குது? உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு, எங்க பயணிக்குது? உங்களுடைய ஆன்மா பயணிக்கும் இடம் எது மணிவண்ணன் சார்? உங்களுடைய ஆன்மா பயணிக்கும் இடம் எது மணிவண்ணன் சார்? உங்களுடைய ஆன்மா பயணிக்கும் இடம் எது மணிவண்ணன் சார்? காத்து கொண்டிருக்கிறோம் உங்கள் குரலுக்காக. உங்களுடைய ஆன்மா பயணிக்கும் இடம் எது மணிவண்ணன் சார்? வெயிட்டிங் ஃபார் மணிவண்ணன் அவர்களுடைய குரலுக்காக. உங்களுடைய ரசிகர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீங்க சொல்ல விரும்பும் தகவல் என்ன மணிவண்ணன் சார்? உங்களுடைய அன்பு ரசிகர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் மணிவண்ணன் சார்? உங்களுடைய இறுதி ஆசை என்ன மணிவண்ணன் சார்? உங்களுடைய ஆத்ம உலகம் எப்படி இருக்கு மணிவண்ணன் சார்? உங்களுக்கான ஆத்ம உலகம் எப்படி இருக்கு மணிவண்ணன் சார்? ஆத்ம உலகம் அமைதியாக இருக்கா, உங்களுக்கு போராட்டமாக இருக்கா? ஆத்ம உலகம் உங்களுக்கு அமைதியாக இருக்கா, போராட்டமாக இருக்கா மணிவண்ணன் சார்? உங்களுடைய ஆத்ம உலகம் அமைதியா, போராட்டமா? உங்களுடைய ஆத்ம உலகத்தில் ஆத்ம உலகத்துல எனக்கு ஆத்ம உலகத்தில் இந்த ஒரு விஷயம் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆத்ம உலகத்தில் இந்த பிரச்சனையால் என்னால் நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னா அது எந்த பிரச்சனை? ஆத்மாக்களுக்கு முக்கியமாக
ஆத்மாக்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, பிரச்சனை தரக்கூடிய விஷயம் ஆத்ம உலகத்துல என்னவாக இருக்கும்? ஆத்ம உலகத்தில் கழுகின் வேலைப்பாடு என்ன? அந்த கழுகு உங்களை துரத்த காரணம் என்ன? ஆத்ம உலகத்தில் கழுகு உங்களை துரத்த காரணம் என்ன? இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் இந்த பூமி இந்த பூமியில் ஜனனிக்கும் மனிதர்கள் எல்லாமே இந்த பூமியை விட்டு போய்தான் ஆகணும். அப்படி இந்த பூமியை விட்டு போகக்கூடிய மனிதர்கள் வாழும் நாட்கள்ல என்ன செய்யும்? வாழும் நாட்கள்ல எப்படி இருக்க வேணும்? இங்க எப்படி இருந்தா இங்க எப்படி வாழ்ந்தா ஆத்ம உலகத்துல அவங்களால நிம்மதியா வாழ முடியும்? வாழும் பொழுதே ஆத்ம உலகத்தில் நிம்மதியா வாழ்றதுக்கான ஒரு வழியை தேடணும்னா என்ன பண்ணணும்? மனிதர்கள் என்ன பண்ணினால் ஆத்ம உலகத்தில் கழுகு தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம்? வாழும் நாட்கள்ல பூமியில மனிதர்கள் எந்த மாதிரி விஷயங்களை வாழும் காலகட்டங்கள்ல மனிதர்கள் பண்ண வேணும்? எந்த மாதிரி விஷயங்களை இந்த பூமியில வாழும் மனிதர்கள் பண்ண வேணும்? ஆத்ம உலகத்துல நிம்மதியா வாழ்றதுக்கு வாழும் பொழுதே மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும் மணிவண்ணன் சார்? எந்த மாதிரி விஷயங்களை மனிதர்கள் இந்த பூமியில செய்யணும்? எப்படி வாழணும்? ஆத்ம உலகத்தில் மன்னிக்க முடியாத பாவக்கணக்கு அப்படின்னா என்ன விஷயம்? ஆத்ம உலகத்துல ஒரு விஷயம் இருக்கும், இந்த ஒரு பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த விஷயத்த நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மன்னிப்பே கிடையாது. மன்னிக்க முடியாத பாவங்கள் சில இருக்கும்ல, அது எந்த மாதிரி பாவங்கள்? ஆத்ம உலகத்துல மன்னிக்க முடியாத பாவங்கள் எந்த பாவங்கள்? உங்களுக்கு தெரிஞ்சு மன்னிக்கவே முடியாமல் தண்டனை அனுபவிச்சு கொண்டிருக்கும் அந்த குற்றங்கள் என்ன, அந்த பாவங்கள் என்ன? மணிவண்ணன் சார், இந்த கேள்வி மணிவண்ணன் சார், ஆத்ம உலகத்தில் இருக்கக்கூடிய மர்ம விஷயம் அப்படின்னா இந்த மர்மத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, இந்த மர்மம் வெளிவரக்கூடாது, இந்த மர்மம் மர்மமா இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் ஆத்ம உலகத்துல இருக்கும். அவங்க சில விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் இருக்கும். அப்படி நீங்க சொல்லக்கூடாது, இந்த விஷயம் வெளியில வரக்கூடாதுன்னு ஆத்மாக்களுக்கு கட்டளையிட்டு மர்மமாக பல விஷயங்கள் மறைக்கப்படும். அந்த விஷயங்களை வெளியில சொன்னா உங்க ஆத்மாக்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும்? எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஆத்ம உலகத்துல? சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க வெளியில சொல்ல முயற்சித்தால் ஆத்மாக்களுக்கு தண்டனை கொடுப்பவர் யார்? அந்த ஆத்மாக்களை கண்காணிக்கக்கூடிய அந்த ஒரு உலகம் யார்? அந்த ஒரு ஜீவன் யார்? ஆத்மாக்களுக்கென்று தலைவர்கள் இருக்காங்களா? ஆத்மாக்களை வழிநடத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கா? ஆத்மாக்களை வழிநடத்தும் அந்த தூதர்கள் யார்? அவர் பெயர் என்ன? ஆத்மாக்களை வழிநடத்தக்கூடிய தூதர் யார்? அவருடைய பெயர் என்ன? ஆத்மாக்களை வழிநடத்தக்கூடிய தூதர் யார்? அவருடைய பெயர் என்ன? ஆத்மாக்களை வழிநடத்தும் தூதர் யார்? அவருடைய பெயர் என்ன?
உங்களுடைய அன்பான குடும்பத்திற்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க மணிவண்ணன் சார்? உங்களுடைய அன்பான குடும்பத்திற்கு திரைத்துறையில் முன்னணி நடிகர் திரைத்துறையில் முன்னணி நடிகராக வலம் வந்தார். திரைத்துறையில் முன்னணி நடிகராக வலம் வந்த எங்கள் மணிவண்ணன் சார் திரைத்துறையினருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப இருக்கக்கூடிய திரைத்துறையினர்களுக்கும் புதிதாக கலைத்துறையில் காலடி எடுத்து வைக்கும் கலைஞர்களுக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எப்படி நடந்துக்கணும்? எந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றணும்? உங்க கூட நடிச்சதிலேயே உங்களால மறக்க முடியாத நடிகர்கள், உங்க கூட நடிச்ச நடிகர்களிலே மறக்க முடியாத நடிகர்கள் யார்? இன்று வரை உங்கள் நினைவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் யார்? உங்கள் நினைவில் இருக்கக்கூடிய அந்த அன்பு நடிகர்கள் யார்? யார் யார் உங்க நினைவில் இன்னும் இருக்காங்க? அப்படி உடன் நடித்த நடிகர்கள் யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்களா? இல்ல நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்களா? அப்படி அன்பை பரிமாறிக்கொண்ட நடிகர் நடிகன் என்பது பெருமையா வரமா சாபமா? நடிகன் என்பது பெருமையா வரமா சாபமா? Hermano Taiso. நன்றிகள் பல உருத்தாக்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் மணிவண்ணன் சார். உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவுக்கும் உங்கள் குரல் ஒலித்ததற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆத்ம உலகத்தில் நீங்களும் அமைதி பெறணும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னு நானும் இறைவனை நினைக்கிறேன். இறுதியாக இந்த மக்களுக்கு, உங்கள் ரசிகர்களுக்கு, உங்கள் நினைவில் வாழும் அனைவருக்கும் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இறுதியாக ஒரே ஒரு கேள்வியை உங்களிடத்துல அன்போடும் பண்போடும் நேசத்தோடும் முன்வைக்கிறேன். இந்த உலகத்துல வாழக்கூடிய உயிரினங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது வரமா, இல்ல ஆத்ம உலகத்துல வாழ்வது வரமா? இங்க நிம்மதியா வாழ்றாங்களா, இல்ல அங்க நிம்மதியா வாழ்றாங்களா? நிம்மதி நம்மளுடைய வாழ்க்கையில கிடைக்காத ஒரு விஷயமா தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க நமக்கு இது பெட்டரா அது பெட்டரா, இதுக்கு அதே பெட்ரு, இதுக்கு அதே பெட்டர்ன்னு இருக்கும். மனிதரா வாழ்வது எளிதா, ஆத்மாவா வாழ்வது எளிதா? இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் இறுதியாக தேங்க்யூ சோ மச் மணிவண்ணன் சார். உங்களுடைய ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய பதிலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். உங்களிடமிருந்து விடைபெறும் தருணம் நல்லபடியாக எல்லாரையும் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஆசி கொடுத்து நீங்க இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுங்க. அனைத்து சப்ஸ்கிரைபர் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு ஆசியை கொடுத்து விடைபெறுங்கள். நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு முறை பேச வாய்ப்பு கிடைத்தால் அது எங்கள் பாக்கியம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் உங்களிடம் வந்து சேர்ந்துதான் ஆகணும். இந்த இடம் யாருக்கும் சொந்தமில்லை, நிரந்தரம் இல்லை. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய
பணக்காரங்களா இருந்தாலும் சரி இந்த உலகத்தை விட்டு சென்றே ஆகணும் அப்படிங்கிறது விதி. அந்த விதியை மாற்றும் சக்தி யாருக்கும் கிடையாது. அதனால அன்போடும் பண்போடும் வாழும் நாட்கள்ல வாழ்வோம். அன்பே வெல்லும், அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். இது யார் மனதையும் புண்படுத்தவோ, யாரையும் காயப்படுத்தவோ, யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ, யாரையும் நம்ப வைப்பதற்கோ எடுக்கப்பட்ட நிகழ்வு கிடையாது. முழுக்க முழுக்க அவருடைய நினைவுக்காக மட்டும் இந்த ஒரு நிகழ்வு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.